கதிரோட தங்கச்சி சொல்றாங்க, நீ தானே தனம்மா கிட்ட ஸ்பெஷலா டின்னருக்கு ரெடி பண்ண சொன்ன. கதிரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, வாசனை வித்தியாசமா இருக்கே நம்ம வீட்டுல. தனம் சொல்றாங்க, அத்தை இடியப்பனும் கடப்பாவும் செஞ்சிருக்கேன். தனம் சொல்லிட்டு பரிமாறுறாங்க. வாசுகி மோந்து பார்த்துட்டு சொல்றாங்க, வாசமே வித்தியாசமா இருக்கு. ஐயையோ எனக்கு வேண்டாம் இது. ராதிகாவும் வாசுகியும் சாப்பிடாம எந்திரிச்சிடுறாங்க. கதிரோட தங்கச்சி நிலாவுக்கு ஊட்டி விடுறாங்க. அதிகா சொல்றாங்க, அத்தை யாராவது இடியப்பனுக்கு உருளைக்கிழங்கு சப்ஜி பண்ணுவாங்களா? சொல்லிக்கிட்டு இருந்த ராதிகாவுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. வாசுகிட்ட சொல்றாங்க, அத்தை பசிக்குது அத்தை. வாசுகி சொல்றாங்க, பேசாம இருறி. எல்லாரும் சாப்பிட்டு தூங்குறாங்க. வாசுகி கிட்ட ராதிகா கேக்குறாங்க, அத்தை சாப்பிடலாமா? எல்லாரும் தூங்கிட்டாங்க. அதுக்கு வாசுகி சொல்றாங்க, எனக்கு மானம் தாண்டி முக்கியம், சாப்பாடு இல்ல. ராதிகா சொல்றாங்க, பரவாயில்ல அத்தை, போய் சாப்பிட்டுருவோன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சாப்பிடுறாங்க. யாருக்கும் தெரியாம. ராதிகாவுக்கு யாரோ நடக்கிற சத்தம் கேட்டுருது. அதனால லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. தனம் பாத்ரூம் போயிட்டு வர்றாங்க படுக்கிறதுக்கு. நாளை சந்திப்போம்.